இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கணிக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தற்போது நெஃப்டி 24,800 அப்படின்னு போயிட்டுருக்கு. தற்போது நிறைய அனலிஸ்ட் ஒருமித்த கருத்தாக மார்க்கெட் இதுக்கப்புறம் 26,000 அதுக்கப்புறம் 28,000 வரை கூட போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கக்கூடாது. மார்க்கெட் எப்போதுமே ஒருமித்த கருத்துக்களுக்கு ஏற்றாற் போல செயல்படாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் அதனுடைய புல்லிஷ் ட்ரெண்ட் அதிகமாகணும்னு சொன்னாங்கன்னா அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அளவிலான ஸ்டாக்ஸை மிதமான அளவில் நீங்கள் சேல் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பையிங்லேயும் இதே போல தான். மார்க்கெட் 24,800 இருக்குன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் 21,000 20,000 வரை கீழே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அனலிஸ்ட். பட் இதை நீங்கள் முழுமையாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் அனலிஸ்ட் சொல்கிறது போல் 20,000 வந்த பிறகு தான் உங்களுடைய பையிங்கோ அல்லது முதலீடுகளோ செய்வோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்காம இப்போவே உங்களுடைய முதலீடுகளை கிராஜுவலாக செய்ய ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுலேருந்து நம்ம முக்கியமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அனலிஸ்ட் எப்போதுமே ஒருமித்த கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற கருத்துக்கள் நடக்கும் வர நம்ம காத்திருக்காம நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய பையிங் ஆகட்டும் அதே போல் நம்மளுடைய சேலிங் ஆகட்டும் அதை அவங்க சொல்கிறது நடக்கும் வர காத்திருக்காம முன்கூட்டியே நம்ம தீர்மானித்து நம்மளுடைய முடிவுகளை எடுக்கிறது தான் நல்லது. ஒரு முதலீட்டாளராக இதுதான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக இருக்க முடியும். அதே போல் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லேருந்து மீடியம் டேர்மில் அவங்களுடைய முதலீடுகளில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் பொருந்தும். அதே நீங்கள் ஒரு லாங் டேர்ம் முதலீட்டாளராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பொருட்படுத்த தேவையில்ல. தொடர்ந்து உங்களுடைய முதலீடுகளில் நீங்கள் கான்சென்ட்ரேட் செய்கிறது தான் ரொம்பவே நல்லது.